எடுத்த காரியம் யாவினும் வெற்றி, எங்கு நோக்கினும் வெற்றி மற்றாங்கே. விடுத்த வாய்மொழிக்கெங்கனும் வெற்றி, வேண்டினேன் என கருளினல் காளி. எடுத்த காரியம் யாவினும் வெற்றி, எங்கு நோக்கினும் வெற்றி மற்றாங்கே. விடுத்த வாய்மொழிக்கெங்கனும் வெற்றி, வேண்டினேன் என கருளினல் காளி. எண்ணும் எண்ணங்கள் யாவினும் வெற்றி, எங்கும் வெற்றி எதனிலும் வெற்றி. எண்ணும் எண்ணங்கள் யாவினும் வெற்றி, எங்கும் வெற்றி எதனிலும் வெற்றி. கண்ணும் மாறுயிரும் என நின்றாள் காளித்தாயிங்கென கருள் செய்தாள். கண்ணும் மாறுயிரும் என நின்றாள் காளித்தாயிங்கென கருள் செய்தாள். மண்ணும் காற்றும் புனலும் மணலும் வானும் வந்து வணங்கி நில்லாவோ. பாரதியார் சாப்பாட்டுக்கு வழி இல்லை, பெருசாக நண்பர்கள் கிடையாது அவருக்கு. நண்பர்கள் எல்லாமே வேறு வேறு மாநிலங்களில் தூரத்தில் இருந்தவங்க. அவருக்கு எட்டயபுரத்தில் இருந்த ஒரே நண்பர் என்னோடய அம்மாவோட தாத்தா காவடி சிந்து சண்முகம் பிள்ளைன்னு அவர் ஒருத்தர் தான் நண்பர். வேறு யார்ட்டும் பேச மாட்டார். குழந்தைங்களை வளர்க்குறதுக்கு பணம் இல்லை, மனைவிக்கு கொடுக்கறதுக்கு பணம் இல்லை, சாப்பாட்டுக்கு வழி இல்லை. ஆனால் பாட்டு எத்தனை கோடி இன்பம் வைத்தாய். அதாவது இப்படி ஒரு மனநிலை வர்றதுக்கே மிகப்பெரிய, சரி நான் கொஞ்சம் எமோஷனல் ஆகிட்டேன். இந்த மனநிலை வர்றதுக்கே மிகப்பெரிய ஒரு தைரியம் வேணும். எதுவுமே இல்லாத சுச்சுவேஷனில் ஒருத்தர் இன்பமாக இருக்க முடியும் அப்படின்னா எந்த சொல்யூஷன் இல்லாத கம்பெனியை சரி பண்ண முடியும் அப்படின்னு நம்பிக்கை வரும். ஸோ அதனால் என்னோட முன்னேற்றத்துக்கு ஒரு முக்கியமான காரணம் பாரதியார். ஓகே, ஸோ அதனால தான் நான் 2017 தான் சேர்ந்தேன் பிரதேசனில். அதுக்கு பாலாக்கு தான் நன்றி சொல்லணும். அதிலிருந்து தொடர்ந்து எனக்கு முடியதோ முடியலையோ என்னால் முடிஞ்ச உதவிகள் பாரதி உலாக்கு செஞ்சிட்ருக்கிறேன். பாரதி உலா, பாரதியை நினைத்தாலே நமக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலிர்ப்பு ஏற்படுறது இல்லையா? பாரதியை நினைத்தாலே நமக்கெல்லாம் ஒரு இனிமை கிடைக்கின்றது அல்லவா? பாரதியை நினைத்தாலே நமக்கெல்லாம் ஒரு பெருமை கிடைக்கின்றது அல்லவா? அந்த பெருமையை, அந்த இனிமையை நாம் ஏன் இளைஞர்களெல்லாம் சென்று பரப்பக்கூடாது என்ற எண்ணம் இருக்கிறதே, அந்த எண்ணம் தான் இன்றைக்கு ஒரு செயலாக மாறி ஒரு ஆலமரமாக வளர்ந்து கொண்டிருக்கின்றது. பாரதி உலாவை ஏன் 2 மாதம் பண்ணுறீங்க? வருங்காலத்திலே எல்லா கல்லூரிகள், எல்லா பள்ளிகள், எல்லா இடத்திலும் பாரதி ஒலிக்க வேண்டும். பாரதி ஒலிக்கும் என்று சொன்னால் உரத்த சுந்தரி அங்கே ஒலிக்க வேண்டும். உரத்த சுந்தரியின் புகழ் மேலும் மேலும் நாம் எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு உத்வேகமான எண்ணத்தோடு உங்களிடமிருந்து விடைபெறுவது சாய் சங்கரா பஞ்சாபகேசன். I am with you, you are with me. Let us join together and let us make it as glorious as possible as a devotion to Bharati. எடுத்த காரியம் யாவினும் வெற்றி, எங்கு நோக்கினும் வெற்றி மற்றாங்கே. விடுத்த வாய்மொழிக்கெங்கனும் வெற்றி, வேண்டினேன் என கருளினல் காளி. எடுத்த காரியம் யாவினும் வெற்றி, எங்கு நோக்கினும் வெற்றி மற்றாங்கே. விடுத்த வாய்மொழிக்கெங்கனும் வெற்றி, வேண்டினேன் என கருளினல் காளி. விண்ணையும் மண்ணையும் கடலையும் காற்றையும் காக்கை குயிலையும் பஞ்சபூதங்களையும் நவரசங்களையும் கண்ணனையும் கண்ணம்மாவையும் காதலையும் ரௌத்திரத்தையும் விடுதலை வேட்கையையும் பெண்ணின் மேன்மையையும் பாரினுக்கு கவிதையாய் கற்பித்த பார்ப்புகள் பாரதியின் புகழ் பாட நம் பிதாமகரின் அறிவுரை ஏற்று தளபதி உதயத்தின் வெற்றிப்படையில் அணிவகுத்து ஜெயபீரிகை கொட்டடா என பள்ளி கல்லூரி அயல் நாடென படையெடுக்கும் அத்தனை செயல் வீரர்களுக்கும்
இவ்விழாவில் பங்கேற்கும் அத்தனை மாணவ செல்வங்களுக்கும் இவ்விழாவின் வரலாறு காணா வெற்றிக்கும் மனமாற வாழ்த்தி வணங்குகிறேன். செயலுக்கும் சொல்லுக்கும் எந்த விதமான இடைவெளியும் இல்லாத ஓர் ஆளுமை பாரதி. அதே போல பாரதியிடத்தில் காணப்படக்கூடிய மற்றும் ஓர் அற்புதம், பழங்காலத்திற்கும் புதுமைக்கும் இடையிலான தொடர்பு, இரண்டையும் இணைக்கக்கூடிய நட்பு பாலம். பாரதியிடத்தில்தான் அதை பார்க்க முடியும். சாதாரணமாக எல்லோருமே பழசுன்னு சொன்னால் அதெல்லாம் மோசம், புதுசுன்னு சொன்னால் அதெல்லாம் பிரமாதம் என்கிற ஒரு நினைப்பில் இருப்பார்கள். ஆனால் பழமையில் இருக்கிற நன்மைகளை, புதுமையில் இருக்கிற நன்மைகளை இரண்டையும் சேர்த்து பார்த்த தன்மைதான் பாரதியின் தன்மை. அந்த தன்மையைத்தான் இப்போது இந்த பாரதி உலா நிகழ்வு செய்து கொண்டிருக்கிறது. பாரதியை மாணாக்கர்களிடத்தில் கொண்டு போகிற ஓர் நிகழ்வு. பாரதியாரை மாணாக்கர்கள் நிறைய படிக்க வேண்டும். ஒரே ஓர் எடுத்துக்காட்டு சொல்கிறேன். இயற்கையை, வாழ்க்கையை பாரதி எப்படி நேசித்திருக்கிறார் என்பதற்கு. அவர்கள் கூட சொன்னார்கள், எத்தனை கோடி இன்பம் வைத்தாய், பாரதிக்கு இல்லாத துன்பமே கிடையாது. ஆனால் ஒரு இடத்துல கூட இப்படி ஒரு துன்பத்தை எனக்கு கொடுத்து விட்டாயேங்கிற தவிப்பு வரல. எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவாதான். பாரதியோட ஒரு பாட்டு திரைப்படத்தில் கூட வந்த பாட்டு நமக்கெல்லாம் தெரியும். காக்கை சிறகினிலே நந்தலாலா, நின்றன் கரிய நிறம் தோன்றுதையே நந்தலாலா. கொஞ்சம் நினைத்து பாருங்கள், பாரதிக்கு வேற பறவையே கிடைக்கலையா? காகம்தான் கிடைச்சதா கருப்பா இருக்கிறதுக்கு? சாதாரணமாக காகத்தை ஒரு பறவையாகவே மனித இனம் மதிப்பதில்லை, இல்லையா? எங்கேயாவது ஒரு இடத்துல காக்கா வந்தா அது ஏதோ ஒரு பறவை போ என்று விரட்டுவதற்கு, காக்கைக்கு சோறிட வேண்டும்ங்கிறதெல்லாம் இன்னொரு பக்கம். ஆனா நம்மை பொறுத்த வரைக்கும் காக்கைக்கு ஏதாவது ஒரு மரியாதை கொடுக்கிறோமா? ஆனா பாரதி காக்கை சிறகினிலேன்னு பாடுவானே, கருப்பா இருக்கிற பறவை அது ஒண்ணுதானா? குயில் கூட தான் கருப்பா இருக்கு. கோலக்குயிலோசை உந்தன் குரல் இனிமையடி என்று பாடிய பாரதிக்கு குயில் சிறகினிலே நந்தலாலா நின்றன் கரிய நிறம்னு பாடியிருக்க தோணாதா? ஏன் தோன்றவில்லை? அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு நுட்பம். பாரதிக்கு நிறைய விஷயங்கள், இந்த தேசத்தினுடைய பாரம்பரியம், இந்த தேசத்தினுடைய மதிப்பு, இந்த தேசம் எந்த பழக்க வழக்கங்களை கையாள்கிறது எல்லாம் நன்றாக தெரியும். அத்துப்படி ஆழ்வார்களின் பாசுரங்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து முதலாக அரவிந்தருடைய பத்திரிகையிலேயே வெளியிட்டவர் பாரதி தான். அப்படிப்பட்ட பாரதிக்கு இந்த தேசத்தினுடைய அத்தனை பழக்க வழக்கங்களும் தெரியும். காக்கைக்கு ஒரு குணம் உண்டு. வள்ளுவர் அந்த குணத்தை பாடினார். காக்கை கரவா கரைந்துண்ணும் ஆக்கமும் அன்ன நீரார்க்கே உள. அது ஒரு பக்கத்து பழக்கம். அதனால தான் பாரதி அதை பாடினாரா? ஆனா அதே காக்கைக்கு இன்னொரு பழக்கம் உண்டு. எத்தி திருடும் அந்த காகம் அதற்கு இறக்கப்பட வேணுமடி பாப்பா. பாரதி தானே. காக்கை திருடும். எப்ப திருடும்? உணவு கிடைக்கலன்னா திருடும். ஆனா அந்த காக்கைக்கு இருக்கிற குணம் என்ன தெரியுமா? காக்கை நரி கதை ஒன்று உண்டா? இன்னைக்கெல்லாம் மாறி போச்சு அந்த கதையெல்லாம், இல்லையா? பாட்டிக்கிட்டேருந்து எடுத்துட்டு போன வடைய ஏன் எல்லாரையும் கூப்பிட்டு சாப்பிடல அந்த காக்கா? காக்கை கரவா கரைந்துண்ணும்னா கூப்பிட்டுருக்கணுமா இல்லையா? ஏன் கூப்பிடல? வாயை திறந்தா விழுங்கிறதெல்லாம் இல்லை. அதெல்லாம் நாம நம்ம எண்ணத்தை கொண்டு போய் போடுறோம். க்ரோ இஸ் அ வெரி இன்டெலிஜென்ட் பேர்ட். திருட்டு வடை. உண்மை அதுதான். திருடியதை மற்றவர்களுக்கு பங்கு கொடுக்காது காகம். ஆனால் நீங்கள் உணவிட்டால் கா 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 ஒன்னா இருக்க கத்துக்கணும். இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். காக்கை கிட்ட இருக்கக்கூடிய நல்ல குணம், தன்னிடத்தில் இருக்கிற நன்மைகளை பகிர்ந்து கொள்வது,
தீமைகளை அடுத்தவர்களுக்கு கொடுக்கிற வழக்கம் அதற்கு கிடையாது. இது தெரிஞ்சதுனால தான் காக்கை சிறகினிலே நந்தலாலா நின்றன் கரிய நிறம் தோன்றுதையே நந்தலாலா. பாரதியோட ஒவ்வொரு வார்த்தையிலும் ஒவ்வொரு எழுத்திலும் ஆயிரம் ஆயிரம் நன்மைகள், ஆயிரம் ஆயிரம் விஷயங்கள் வருங்கால தலைமுறைகளுக்கு உண்டு. வருங்கால தலைமுறைகளுக்கு பாரதியை எடுத்துக்கொண்டு போகிற பாரதி உலா நீடூழி வாழ்க. பாரதி உலா அன்பர்களே, சென்றிடுவீர் 8 திக்கும், கலைமகன் பாரதியை கொண்டு எங்கும் சேர்ப்பீர் என்று உங்களை வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். காண்டகத்தான் பகுதியிலே வைஷு சண்முகம் என்று ஒரு சீர்திருத்தவாதி இருந்தார். அவருக்கு பாரதி மேலே காதல். ஆகவே பாரதியாரை போய் பார்க்கணும்னு சொல்லி பாரதியார் வாழ்ந்த கிராமத்துக்கே போய் பாரதியாரை பார்த்து, நீங்கள் எங்கள் வீட்டில் வந்து தங்கணும், உங்களோட கொஞ்ச நாள் பேசணும், பழகணும், எங்கள் பகுதி மக்களுக்கெல்லாம் நீங்கள் அறிவுரை சொல்லணும்னு பாரதியாரை காண்டகத்தானை கூப்பிட்டு வந்தார். அவருடைய வீட்டு பேர் இன்பமாடிகை. அவர் பேர் வைஷு சண்முகம் செட்டியார். அந்த வைஷு சண்முகம் செட்டியார் வீட்டில் இருக்கிற போது வைஷு சண்முகம் அவர்கள் கேட்டார்கள், பாரதியார் அவர்களே, நீங்கள் அந்த கிராமத்தில் இருந்துக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, இது மாளிகை, யார் வந்தாலும் தங்கலாம், உங்களை தங்க வச்சு வாழ வைக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும், நீங்கள் இங்கேயே இருங்க அப்படின்னு சொன்னபோது பாரதியார் தன் மனைவியோடு பேசினாங்க. அவருடைய மனைவி, அவருடைய கலாச்சாரம் பண்பாடு வேறு, நம்முடைய கலாச்சாரம் பண்பாடு வேறு, ஆகவே சேர்ந்து வாழ்வது என்பது கஷ்டம். ஆகவே அவர் சொல்கிறாருங்க, நீங்கள் அங்கேயே தங்கிடாதீங்க, புறப்பட்டு ஊருக்கு வாங்கன்னு மனைவியார் சொன்னதுக்காக ஐயா வைசியாகிட்ட சொல்லிவிட்டு ஊருக்கு போயிட்டார் பாரதியார். அங்கே பாரதியார் இருந்த காலத்தில் மனிதாபிமான சங்கம்னு காரைக்குடியில் ஒரு சங்கம் இருந்தது. அந்த சங்கத்தில் இருந்து பாரதியார் பேச வந்தபோது தான் அவருக்கு தரைப்பாகையிலே முண்டாசு கட்டி அந்த ஃபோட்டோ இப்போது வந்து கொண்டிருக்கிறது இருக்கிற முண்டாசு. இந்த முண்டாசு கட்டி எடுக்கப்பட்ட படம் காரைக்குடியில் எடுக்கப்பட்டது என்பதை உங்களுக்கு சொல்லிக்கிறேன். அதில் முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, வைஷு சண்முகம் செட்டியாருங்கிற சீர்திருத்தவாதத்தை பாரதி வாழ வைத்தார். அவரை தங்க வைக்கக்கூடிய அளவுக்கு அவர் வேண்டிக் கொண்டார். அப்படிப்பட்ட வைஷு அவருடைய பேத்தி தான் என் மனைவி கமலா. பாரதி பிறந்து இவ்வளவு கவிதைகள் எழுதி தேசிய உணர்ச்சியோடு பல கருத்துக்கள் சொல்லப்பட்டு சமூக கருத்துக்கள்லாம் பாடி பாரதி வாழ்ந்தான். பாரதின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோமே, இந்த நாட்டில் ஜாதி ஒழிஞ்சிருச்சா, மதம் ஒழிஞ்சிருச்சா, சமநிலைமைக்கு வந்துட்டோமா? இல்லை, ஒரு பாரதி இல்லை, இன்னும் பல பாரதிகள் பிறக்க வேண்டும், பல பாரதிகளை நாம் உருவாக்க வேண்டும். இது மாதிரி நல்ல காரியங்கள் பண்ணுவதற்கு நான் என்றைக்கும் துணையாக இருப்பேன், உங்களோடு இருப்பேன், உங்களோடு பயணம் செய்வேன் என்று உடைய சொன்னேன். இந்த ஐயாவில் சொன்னாங்க, பல திட்டங்கள்லாம் சொன்னாங்க, பல முயற்சிகளெல்லாம் சொன்னாங்க. நிச்சயமாக உரத்த சிந்தனையுடைய செயல்பாடுகள், எண்ணங்கள் வெற்றி பெறும், வெற்றி பெறும், வெற்றி பெறும். எண்ணியது எண்ணியாக எய்து வரும், எண்ணிய திண்ணியராக என்று குரலை சொல்லி நாம் நினைப்பதில் உறுதியாக இருந்து கடுமையாக உழைத்தால் வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம், இது சத்தியம். வானும் வந்து வணங்கி நில்லாவோ, விண்ணுளோர் பணிந்தேவல் செய்யாரோ, விண்ணுளோர் பணிந்தேவல் செய்யாரோ, வெல்க காளி பதங்கள் என்பார்க்கே, வெல்க காளி பதங்கள் என்பார்க்கே, வெல்க காளி பதங்கள் என்பார்க்கே, வெல்க காளி பதங்கள் என்பார்க்கே.